Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கடந்த ஆட்சிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் நெல் மூட்டைகள் நெல் விளைச்சல் எங்கே இருக்குமோ நிறைய விளைச்சல் இருக்குது. அந்த விளைச்சல் பண்ண அந்த நெல் சாகுபடிகளை வேறு மாவட்டங்களுக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே தேக்கெல்லாம் இருக்காது. அதெல்லாம் உடனே அந்தந்த மாவட்டங்களுக்கு போயிருக்கும். அங்கங்கே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் பயன்படுத்த முடியும். ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் இதில் அவங்க யாரும் கவனிக்கல, பண்ணலை. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அந்தந்த மாவட்டங்களை பார்த்து எல்லா டெல்டா மாவட்டங்களையுமே அதிகாரிகளையும் அங்கே இருக்கிற விவசாயிகளையும் அங்கே டிபிசி சென்டரையும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அளவெல்லாம் பார்த்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ இன்னொரு இந்த குறுவை சாகுபடிக்கோ அடுத்த இந்த கோடை குறுவை அடுத்த வர குறுவை சாகுபடிக்கான ஸ்டோரேஜ் எல்லாம் நல்ல தரமாகவும் குவாலிட்டியாகவும் அடுத்து மழை பெஞ்சா நினையாத அளவுக்கு சேஃப்டியாகவும் பார்த்து புது பிளேஸையும் பார்த்து பண்ணியிருக்கோம். விவசாயிகளோட இப்போ விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அவங்களையும் கலந்து ஆலோசனை பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி என்ன தேவைப்படும், உங்களுக்கு ட்ரையர் வேணுமா, இல்லை இடங்கள் ஏதாவது காய வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அவங்களே இந்த வெயிலில் காய வச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கான இடத்தையும் அவங்களுக்கான தார்பாய்கள் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிலாம் பண்ணித்தரத்துக்காக அவங்கள்ட்ட பேசியிருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற குடோன் எல்லா குடோன்லையும் அரிசி தேக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், மூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப லார்ஜ் 5 லட்சம் 10 லட்சம் மெட்ரிக் டனில் 5 டன் 5 லட்சம் மூட்டைகளெல்லாம் பேலன்ஸ் இல்லை. குறைஞ்சபட்சம் 70 80,000 மெட்ரிக் டன்னுக்கு தான் இங்கே இந்த குறுவை கோடை குருவிக்கு உண்டான சீசனில் இருக்கும். அதுக்கு புது சேவிங்ஸ் கிழங்கு கூட புது சேமிப்பு கிழங்கு கூட திறந்த நிலை கிழங்குகளையும் பார்த்துருக்கோம். சில இடங்களில் கட்டிக்கிட்டு இருக்கோம். 30,000 மெட்ரிக் டன்னில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு செமி கவர் கூடலாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் 2 மாதத்தில் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே பயன்பாட்டுக்கு வரும். இனி வரும் காலங்களில் இது வரைக்கும் பண்ணும்போதெல்லாம் விவசாயிகளும் பேசிட்டு இருக்கும்போது எதிர்பார்த்ததுன்னா அவங்க 18, 19, 20, 21 இந்த மாதிரி ஈரப்பதம் இந்த மாய்ச்சர் கண்டென்ட்டில் நெல் கொள்முதல் கொண்டு வருவாங்க. சில நேரம் மழை இருக்கும்போது அந்த நெல்மணிகள் நினையும். அதை நினைஞ்ச ஒன்றும் தவறு ஒன்றும் ஆகாது. அதை நினைஞ்ச உடனே அதை மறுபடியும் காய வச்சோ இல்லை ட்ரையரில் போட்டோ அந்த நெல்மணிகளாக மறுபடியும் அந்த மாய்ச்சர் கண்டென்ட் 16, 17 லெவலில் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் அதை மூட்டையாக பிடிச்சா அதை சேமித்து வச்சா மட்டும்தான் தரமான அரிசி கொடுக்க முடியும். எப்போல்லாம் அதிகமான ஈரப்பதம் உள்ள நெல்மணிகளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த நெல்மணிகளை நம்ம பேக் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை அரவைக்கு அனுப்பி பண்ணும்போது தான் பழுப்பு அரிசிகள் தரமுள்ள அரிசியெல்லாம் வருது. மக்களுக்கு ஒரு சிறப்பான அரிசி கொடுக்கணுங்கிறதுனால முதலமைச்சர் சொன்ன ஒரு பண்ணணும் அப்படிங்கிற பண்ணணும் கட்டாயத்தால் எல்லா மக்களுக்குமே எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி அரிசியாக வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் போய் வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வேளாண்மைத்துறை விவசாயிகள், ஜேடி டிபார்ட்மெண்ட்டு, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம விவசாயிகளையும் கலந்து ஆலோசனை பண்ணி எல்லாருக்கிட்டையுமே ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஈரப்பதம் 17க்குள்ளே இருக்கிற மாதிரி அரிசிகளை நெல்மணிகளை பேக் பண்ணி அதை மாய்ச்சல் போய் பிடிக்க அந்த லெவலில் மூட்டை போட சொல்லியிருக்கோம். இதை பண்ணிட்டால இது எந்த குடோனில் ஸ்டோரேஜ் பண்ணாலும் அது நல்ல நெல்மணிகளாக நல்ல அரிசியாக மக்கள் பயன்பாடு அரிசியாக வரும்னு நம்பிக்கையில் சொல்லியிருக்கோம். அவங்களும் சரின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் உலர் நிலங்களையோ ட்ரையர் கண்டிஷனையோ இந்த தார்பாய்களோ எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம பேப்பரில் பார்க்குறது படிப்பதெல்லாம் ஒரு தவறான செய்தியாக மக்கள்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது பொய் புகாராக பரப்பு செய்தியாக இருக்க ஒழிய உண்மை நிலவரங்கிறது இப்போ நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6-7 மணிலேருந்து இப்போது வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். எந்த இடங்கள்லையும் விவசாயிகிட்ட இந்த ஒரு குறைகளோ கோரிக்கைகளோ எங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் எதுனா பண்ணுங்க எந்த விதமான இது இல்லை. நாங்களே அவங்கள்ட்ட நானே அவங்கள்ட்ட பேசுகிறேன். எங்கள் அதிகாரிகளும் பேசுகிறாங்க, எங்கள் நிர்வாகிகளும் பேசுகிறாங்க, இருக்காங்க, SRM இருக்காங்க, மற்ற எல்லாரும் இருக்காங்க. அவங்க கூட ஆலோசனை பண்ணி விவசாயிகளுக்கு கோரிக்கையில் உடனே கேட்டால் காதுக்கு உடனே பண்ணி கொடுத்துறோம். 2வது தொழிலாளர் இருக்காங்க, சுமை தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களோடையும் பேசியிருக்கோம். அவங்களும் பழைய கவர்மெண்ட் இருந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு, தாசில்தார் ஃபண்டு, மினிஸ்டர்ஸ் ஃபண்டு, MLA ஃபண்டு எதுவுமே கிடையாது. என்ன விவசாயிகளுக்கு இருக்கோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தேவையான சாக்கு மூட்டைகள், அதுக்கு தேவையான நெற்களை தூடுறதுக்கு உண்டான மிஷின்ஸு, அதுக்கு உண்டான தார்பைல் எல்லாமே சஃபிஷியண்ட்டாக இன்னொரு 3-4 மாதங்களுக்கு இந்த சாகுபடி முடிகிற வரைக்கும் எல்லா இடங்களையும் ப்ரொவிஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம்.
பேப்பர்களையும் பத்திரிக்கை வரதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஊடக செய்தியாக, ஒரு பொய் புகாராக, பொய் பரப்புரையாக இருக்குது. இதை பார்த்து யாரும் யோசிக்க வேண்டாம். முதலமைச்சரோட அட்வைஸ் பிரகாரம் இந்த நம்ம சொந்த டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களையும் நெல்மணிகளையும் விவசாயிகளுக்கு நான் எந்த எந்த டிஃபிகல்ட்டும் இல்லாமல், எந்த அவங்களுக்கு இந்த இது லாஸும் இல்லாமல், இந்த நெல்மணிகளையும் வேஸ்ட் ஆகக்கூடாது, எந்த ஃபார்மும் டிஃபிகல்ட்டாக கஷ்டப்படக்கூடாது. வரப்போகிற நெல்மணிகளையும் அந்த கரெக்டான ஈரப்பதத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு, அந்த ஸ்டோர் பண்ண நெல்மணிகளும் கரெக்டாக அரவைக்கு நெல் நெல் ஆலைகளுக்கு அனுப்பி அங்கேயும் கரெக்டாக அரவை பண்ணி அதையும் தரமான ஒரு அரிசியாக மக்களுக்கு சென்றடையணுங்கிறதுல முனைப்போடு செயல்பட்டுருக்கோம். முனைப்போடு மட்டுமல்ல, துரிதமாக பண்ணிகிட்டு இருக்கோம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.